வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், இன்று நாங்கள் பேச போற விடயம் இந்த இளையோர்களுக்கு இடையிலே இந்த இல்லற வாழ்வில ஒரு பிரிவு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இந்த பிரிவு வர வேணும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் ஏற்படுறது உண்மை. உண்மையிலேயே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான். தாய் நிலத்தில எங்கட அம்மா அப்பாக்கள் எல்லாம் வாழ்ந்தது உண்மை. கருத்து வேற்றுமாறு இருந்தாலும் பெருசாக எங்களுக்கு தெரிவதில்லை. அதை நினைத்து பார்க்கும் போது இப்பொழுது குறைவாக இருந்த போல ஒரு உணர்வு இருந்தது எங்களுக்கு தெரிந்த வயசுகள்ல. ஆமா, நீண்ட காலம் நாங்கள் பேர்ந்து பெற்றோர்களை இழந்து வாழைக்குள்ள எங்களுக்கு அந்த ஒரு நிலைமை புரிந்தது. ஆனா இன்றைய இளையோர்கள் திருமணமாகி 1-2 வருடங்கள் அல்லது 1 வருடங்கள்லயே அல்லது 3 மாதங்கள்லயே பிரிவை எதிர்நோக்குகிறார்கள். இந்த பிரிவை எதிர்நோக்கினோன்னா தாய் தகப்பனுக்கும் எல்லோருக்கும் கவலையாக இருக்கிறது. இங்கே ஏன் இந்த பிரிவுகள் இன்றைக்கு வருகுது என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்றைக்கு சூழல் மாற்றம். அதாவது அவர்களுக்கு சரியான சூழல்ல தான் பிறந்திருக்கிறார்கள். ஆனா இந்த சூழல்ல இன்றைக்கு மாற்றங்கள் இருக்கின்றது. இந்த நவீன வாழ்க்கை முறைகள் இருக்கின்றது. அடுத்தது பொருளாதார மாற்றம். எல்லோருக்குமே ஏற்றத்தாழ்வுகள்ல பொருளாதார மாற்றங்கள் இருக்கின்றது. 2வது ஒரு குடும்ப பிரிவுக்கு முக்கிய காரணம் புரிந்துணர்வு இல்லாது. புரிதல், உணர்தல். நீங்க பாருங்கள், புரிந்து உணர்வு 2 வினைச்சொற்கள் அங்க இருக்கிறது. ஒன்று புரிதல், உணர்தல். அவை புரிதலும் உணர்தலும் சரியாக இல்லாவிட்டால், இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கணும், நீங்க சொல்றதை நான் கேட்கணும். அப்ப 2ம் சமனான சூழல்ல இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்லுகிறேன் எனக்கு இதுதான் விருப்பம் என்று, நீங்க சொல்றீங்க இதுதான் விருப்பம். அப்ப அவற்றை விருப்பத்துக்கு நீங்க விடணும், உங்களோட விருப்பத்துக்கு அவர் விடணும். இப்படி இணைந்த வாழ்க்கை தான் இன்பத்தை தரும். அதை விட்டு எந்த நேரம் கருத்து வேற்றுமையும் எந்த நேரம் போராட்டமும் வன்முறைகளாயும் இருந்தால் அங்க ஒரு கொந்தளிச்ச வாழ்க்கை தான் இருக்கும். ஆமா, இன்றைய வாழ்க்கையில தனி மனித சுதந்திரம் இருக்குது. அது உண்மை. அதுக்கு வேணுமென்றதும் உண்மை. அதே நேரம் தன்னம்பிக்கை. ஒவ்வொரு மனிதனும் தான் உழைக்கிறேன், தான் வாழுறேன், எனக்கு கார் இருக்கு, எனக்கு கைத்தொலைபேசி இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, அப்ப என்ற வாழ்க்கை காணும் என்று அப்படி இருக்கிறதும் உண்மைதான். ஆனா அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்றேன். ஏனென்றால் நீங்க சமுதாயத்துக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இளையோரும் சமுதாயத்துக்கான பிள்ளைகள் தான். அந்த சமுதாய சூழல் நல்ல சூழலாக அமைக்க வேண்டிய பொறுப்பும் உங்களிடம்தான் இருக்கிறது. இதனால் தான் சொல்றார்கள் இளையோர்களின் வாழ்வு எதிர்கால சிப்பிகள் என்று. இளையோர்கள். ஆகவே நாங்கள் ஒற்றுமையான ஒரு நல்ல சமுதாயத்தை ஒரு கூட்டான சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டியது எங்கட கடமை. மனிதன் தனித்து வாழ இயலாது. ஏனென்றால் தனித்து வாழ்ற மிருகம் அல்ல. அவன் எப்போதுமே சமுதாயத்துக்குள்ளதான் இருக்க போறான். நீங்க தனித்து ஒதுங்கி வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு காலம் சமுதாயத்துக்கு வரத்தான் போறீங்க. ஆகவே இணைஞ்ச வாழ்க்கையில் தான் வாழ வேண்டும். அடுத்தது பெற்றோரின் பங்கு இங்கு மிக மிக முக்கியம். நாங்க பெற்றோர்களாக இருக்கின்ற சும்மா கடமை சாப்பாடையும் கொடுத்து உடுப்பையும் கொடுத்தால் வாழ்க்கை சரியன்று. பிள்ளை தானாகத்தான் வளருது, தானாகத்தான் உயருது, தானாகத்தான் படிக்குது. நீங்கள் ஒரு ஊக்கம் மட்டும்தான் கொடுக்கிறீர்கள் என்றது அர்த்தம். ஆனா அந்த கொடுக்கிற ஊக்கத்தையும் வளர்ற பயிருக்கு நீரை பாய்ச்சும் போதுதான் அது செழிப்பாக வளரும். அந்த பயிர் செழிப்பாக வளர்ற போல நீங்களும் உங்கள் குழந்தைகள் நன்றாக வளர வேண்டுமாயின் நீங்கள் கொடுக்கின்ற நல்ல அன்பு, நல்ல அந்நியோன்யம், நல்ல அரவணைப்பு, அதே நேரம் நல்ல பொறுப்புள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேணும். தனியாக நல்லவனாக மட்டும் வளர்ந்தால் இந்த வாழ்க்கையை காணுமா? இல்லவே இல்லை. வல்லவனாகவும் வளர்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கின்றது. அப்ப என்ன செய்ய வேணும்? ஏற்ற ஏற்ற இடங்கள்ல அவனுக்கு நல்ல புத்திமதிகள், ஆலோசனைகள், ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை, நிச்சயமாக அதுதான் உண்மை. ஒரு பிரிவுக்கு காரணமே ஒழுக்கம் என்ன? அந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள், உண்மை, நேர்மை அத்தனையுமே காட்டி கொடுங்கள். ஒன்று கற்றுக் கொடுங்கள், 2வது காட்டி கொடுங்கள். அதாவது அவன் மனநிலையோட பேசிக் கொள்ளுங்கள். தம்பி இப்படி செய்தா நல்லா இருக்கும், இது எதிர்காலத்தில் நல்லதா இருக்கும். அவன் வளமிக்க வாழ்வுக்கு உரமாக இருங்கள். அதை விட்டுட்டு எந்த நேரம் ஆலோசனைகள், எந்த ஆலோசனை என்று தேவையில்லை. அவனுக்கு உரத்தை ஏற்படுத்தக்கூடிய, உறுதியை ஏற்படுத்தக்கூடிய, பலத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய வாழ்க்கை முறைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் நீங்கள் தான் நிச்சயமாக உதவ வேண்டும். இப்ப இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இந்த தாக்கம் நிறைய இருக்குது. என்றால் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒப்பிட்டு பாக்குறீங்க. அந்த ஒப்பிட்டு பாக்குற தன்மையை அகற்றுங்கோ. அடுத்தது இந்த மனநல பிரச்சனை, சின்ன நேரம் பதட்டம், மனநலம், சரியில்லாத நிலை, இவையெல்லாம் உறவை பாதிக்கிற ஒன்றுதான். அவைகளை எல்லாம் பிள்ளைகளோட இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதையெல்லாம் ஆழமாக பாருங்கள். சேர்ந்து கதையுங்கள். சோர்ந்து போகாமல் அவர்களை இருக்க பாக்குங்கள். வன்முறைகள் மரியாதையின்மையா நடக்காதீர்கள். அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த குடும்ப தலையீடு, வேற ஒரு ஆள் உங்களோட குடும்பத்துக்கு நல்லதுகளை சொல்றாருன்ட்டு நீங்கள் அவர்களை பெருசாக எடுக்காதீர்கள்.
முக்கியமாக பெற்றோர்களே, பொறுமை, விட்டு கொடுப்பு, சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தி பாருங்கள். அந்த குழந்தைகள் உங்களோட நல்ல பழக்க வழக்கங்களை, பண்புகளை எடுத்துக் கொள்வார்கள். நாளைய சமுதாயத்துக்கும் அல்லது நாளைக்கு வார அவருடைய இணையருக்கும் அதை சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லது காட்டிக் கொடுப்பார்கள், இல்லது சேர்ந்து வாடுவார்கள். இதனால் அவர்களும் அடுத்த சந்ததியும் நல்ல ஒரு வளமான சூழலுக்கு வரும். ஆகவே வளமான வாழ்வுதான் எப்போதுமே தேவை. அதுதான் மகிழ்ச்சியை தரும், இன்பத்தை தரும். இன்பமான வாழ்க்கைக்குத்தானே இவ்வளவு ஓடுகிறோம். ஆகவே அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் பிரிவு ஏன்? என்றும் பிரிவு வேண்டாம். புரிதலோடையும் பண்போடையும் விட்டு கொடுப்போடையும் வாழ்வோமாக. நன்றி.